படம் ஆவரேஜ் தான் ப்ரோ, ஒன் டைம் வாட்சபிள். இல்லை ப்ரோ, ஒர்க் ஆகல ப்ரோ. ரிவெஞ்ச் ஸ்டோரி நம்ம நிறையா பார்த்துருப்போம். இவர் படமே ஒன்று அடங்க மாதிரின்னு இருக்குது. அது புதுசாக இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே பழைய ஃப்ளாட் தான் ப்ரோ, பழைய டெம்ப்ளேட் தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபைடு. ஓவராலாக படம் ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோ ஆவரேஜ் தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, பழைய டெம்ப்ளேட் ப்ரோ, முழுக்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தா போகிறோம். அந்த டெம்ப்ளேட்டில் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் தான் ஓவராலாக. அதெல்லாம் ஓகே ப்ரோ. அவர் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தப்போ என்ன நினச்சோன்னா அடங்க மாதிரி கோமாளி அந்த லிஸ்ட்டில் வரும்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை. அகிலன், இறைவன் அந்த லிஸ்ட்லேயே வந்துருச்சு. ஆவரேஜ் தான் ப்ரோ. அவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்லாம் டீசன்ட் தான் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் பெட்டராக படமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பிஜிஎம்லாம் ரொம்ப டீசன்ட் தான். சாம்சிஎஸ் ரொம்ப டீசன்ட் தான். சைரம் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஜெயம் ரவியோட கெட்டப்பு, அந்த டிஃப்ரெண்ட் ரோலு நல்லா பண்ணியிருக்கார். கீர்த்தி சுரேஷ் மேம் அதுக்கு மேலே போலீஸ்ட்ட இவருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி. இவர் வந்து காமாக இருப்பார், என்ன யோசிக்கிறாருன்னே தெரியாது. கீர்த்தி சுரேஷ் மேம் துடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவங்க ரெண்டு பேர் இல்லை, இப்படி இருந்தாலும் அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது. அந்த பேலன்ஸ் நல்லா இருந்தது. என்ன படம் பார்க்குறது? சைரன் தான், வேற என்ன, நார்மல் ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் தான். ஆக்சுவலாக எந்த புதுசும் கிடையாது. ரொம்ப தலைவலி தான் படம். என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட்னும் போது ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி இது ரிவெஞ்ச் எடுப்பாங்க செகண்ட் ஹாஃபில். இங்கே அப்படி பண்ணல, பிட்டாக வந்து ஃபஸ்ட்டில் அந்த மர்டர் சீன் எல்லாம் காமிச்சிட்டு என்னமோ நடக்க போகுதுன்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப கேவலமான ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்டை காமிச்சாங்க. சரியா இல்லை. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சாம்சிஎஸும் ஜிவியும் சேர்ந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இது வந்து எப்போயோ வர வேண்டிய ஒரு பழைய படம். என்னென்னா இந்த கேஸ்ட்டுன்னு அதை பற்றியே பெரிய சாவடிக்கிறானுங்க. மொக்க தான் படம். ஜெயம் ரவிக்கு நல்லா தான் இருக்குது. ஜெயம் ரவி அதாவது ஒரு நல்ல ஆக்டர். அவருக்கு வந்து இதுக்கப்புறம் சூட் ஆச்சான்னு கேட்க முடியாது. அவருக்கு அதுக்கு ரோலுக்கு கரெக்டாக வந்துடுவார். கீர்த்தியும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக போலீஸ் காப்பில் நல்லா வந்திருக்காங்க. பட் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது படத்தில். அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும். எப்போயோ வர வேண்டிய படம் இது. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்மளை போட்டு சாவடிக்கிறானுங்க, வேறு ஒன்றும் இல்லை. மொக்க தான் படம். கதையில் அவங்க அப்பாவை பிரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து அந்த பொண்ணை சாவச்சதுனால இவன் போய் பழி வாங்கணும். இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலி எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே அழகாக இருக்குது. ஓகே, அந்த பொண்ணு அப்பாக்கார சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கேரக்டர் நல்லா பண்ணுங்க. டெபியூட் இல்லை இதனால பழி வாங்குறதெல்லாம் கிடையாது. நல்லா ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். அது பழி வாங்குறதை தாண்டி ஒரு பாஸ் எல்லாமே சூப்பர் பார்க்க நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாப்பாலேருந்து ஜெயம் ரவிலேருந்து எல்லாமே வாஸ் நைஸ். மூவி வாஸ் நைஸ். ஓகே, ஜிவி பின்னிட்டார், நல்லா இருக்குது. நல்லா இருந்தது. ஃபாதர் டாட்டர் பாண்டிங் அதுதான் நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் கீர்த்தி சுரேஷ் மேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோலாக கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது. அண்ட் காமெடிஸும் நல்லா இருந்தது. யோகி பாபு சார் நல்லா பண்ணியிருந்தார், டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். ஆக்சுவலாக நல்லா இருந்தது. சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. ஃபாதர் டாட்டர் சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்லாவே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலி எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குப்பா, படம் நல்லா இருக்குது, த்ரில்லாக இருக்குது. இங்கே எப்படி அடுத்த கட்டம்ன்ற மாதிரி த்ரில்லாக போயின்னு இருக்கு. சூப்பராக இருக்குது ப்ரோ. நாங்கள் ட்ரைலர் பார்க்கல கூட அவ்வளோதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலி இது ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரு மொக்கையாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரைலருக்கும் மூவிக்கும் வேறு லெவலில் இருக்குது. ஜெயம் ரவியோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கீர்த்தி சுரேஷ் மேம் சொல்லியே ஆகணும், வேறு சூப்பர் லெவல் பண்ணியிருந்தாங்க. அவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இந்த மூவியில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஒரு அப்பாவும் பொண்ணும் எப்படி இருக்கணும்னு இந்த படத்தில் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு ஃபேமிலி மூவி தான். ஒரு எல்லோரும் எதிர்பார்த்து லவ்வர்ஸ்லாம் வருவாங்க. லவ்வும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது, அப்பா பொண்ணு பாசமும் இருக்குது. ஹோல் பேக்கேஜ் இந்த மூவியில் இருக்குதுன்னு தான் சொல்லலாம் ப்ரோ. அது ஃபஸ்ட்டு பார்க்கையில் என்ன ஜெயம் ரவிக்கு இப்படி ஒரு கெட்டப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பின்னாடி பார்க்கும்போது அவருடைய ஓல்டு ஸ்டோரி சொல்லும் போது படம் வேறு லெவல் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ. கண்டிப்பாக ஃபேமிலிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு ஏக்கமாக இருக்கும். கண்டிப்பாக இது பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். பட் அந்த ரொமான்ஸ் சாங்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. லவ் இருந்துச்சு, டான்ஸ் இருந்துச்சு, எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபுல் சப்ஜெக்ட் ஃபேமிலி எல்லாருமே தைரியமாக வந்து பார்க்கலாம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து படம் நல்லா இருக்குது. ஜெயம் ரவி சார்
வந்து இந்த படத்தில் ஒரு புதிய தோற்றத்தில் வந்திருக்காரு. ஸோ பெப்பர் சால்ட் அந்த இதில் நல்லா இருக்காரு, செம்மையாக இருக்காரு. ஒவ்வொரு அவரோட பாடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. நான் ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தில். பிகாஸ் என்னென்னா அவரோட தீவிர ரசிகை. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டிக்கெட் எங்கள் ஊரில் தான் பார்ப்பேன். பட் சென்னையில் என்னால் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்க முடியும், ஃபஸ்ட்டு டிக்கெட் முடியாது இல்லையா. இந்த படத்தில் நான் வாங்கிட்டேன். எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்து வாங்கிட்டேன். ஆக்டிங் எல்லாருமே பக்காவாக இருக்குது சார். அந்த குழந்தையிலேருந்து சரி, கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தோற்றத்தில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்க இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சென்சார் கூட கிடையாது படத்தில். ஓகேங்களா. அடுத்தது ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பா அந்த பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா. நான் அழுதுட்டேன். ஏன்னா நான் எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு எங்கள் அப்பா இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ மட்டும் ரவி சார் இருந்தாருன்னா நான் ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிடுவேன். ஐ லவ் யூ ரவி சார்.